இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் நீங்கள் கெட்ட கிளாரிட்டி உங்கள் லைஃப்பில் எப்படி ஜெயிக்கலான்றது தெரிஞ்சுப்பீங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் கோலகனன் MGK. இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேசலான்னு இருக்கேன்னா, காமன் ரீசன் ஃபார் ஃபெயிலியர். நான் இதை யோசித்தேன். ஸோ யோசிச்சுட்டு சர்ச் பண்ணலான்னு பார்த்தேன், நெட் இல்லை. நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், நம்ம லைஃப்லேயே நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். கிரேட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் என்னோட இதில் சொல்லும்போது ஃபெயிலியர்ஸ் தான். நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். முக்கியமாக 100 ரீசன்ஸ்ன்னு சொல்லிட்டு திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் அதுக்குன்னு ஒரு இதே இருக்குது. அது படிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும், ஏன்னா அதெல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அது என்ன 100 ரீசன் இப்போ நான் பேச போதில் நான் இப்போ வந்து டாப் 10 தான். ஆனால் டாப் 10ல் என்னால் கரெக்டாக தரவரிசை பண்ண முடியல. அதனால் 1 2 3ன்னு போயிடலாம், இல்லை 10 9 8ன்னு போயிடலாண்ணா. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அடையணும்னு நினச்சி அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த முயற்சியிலேருந்து நீங்கள் தடுமாறிட்டு மறுபடியும் அதே முயற்சியை செய்யாமல் வேற எதுலையோ டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டீங்கன்னா அதுதான் ஃபெயிலியர், ரியல் ஃபெயிலியர். செய்யாமல் போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தோக்கலை, நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எப்போ தோப்பீங்கன்னா அந்த விஷயத்தை தாண்டி போகும்போது தான். லைக் இப்போ எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 days 100 கண்டென்ட்ல இன்னைக்கு டே 3. இப்போ வந்து நான் வந்து என்ன வச்சு சொல்றேன், கான்டென்ட் கிரியேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதில் என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து கான்டென்ட் போட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னா நான் எங்கேயும் தோக்கலை. ஆனால் நான் கான்டென்ட் போடுறதை நிறுத்திட்டு தொடர்ந்து 100 நாள் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் விட்டா நான் தோத்துட்டேன்னா எஸ் நான் விழுந்துட்டேன். மறுநாளே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஓகே, நான் கண்டினியூ திஸ் பாத். இல்லை நான் வேறு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே போய் ஒரு வாரத்தை ஒரு மாசமா அப்படியே ஒரு வருஷமா போயிட்டேன்னா எஸ் ஐ எம் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர் கூட கிரேட் ஃபெயிலியராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது 100 நாள்னா ஒரு வாரம் பண்ணிட்டு விடுறது இல்லை, 99 நாள் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் விட முடியுமா? முடியாது. ஏன்னா 99 நாள் பண்ணியாச்சு. 21 நாள் பண்ணாலே ஒன்று ஹேபிட் ஆயிடும். ஓகேவா? டாப் 10 அப்படின்னு நான் போகிறோம்ல சொல்கிறேன், நான் என்னென்ன ரீசன் சொல்கிறேன். அது ஏன் டாப் 10 வைக்கிறேன், டாப் 10லாம் விட்டுருங்க, ஒரு 10 ரீசன். அதில் முதல்ல 10வது ரீசனில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன். வெரி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. நான் வந்து ஒரு இலக்கு வைக்கவே, இந்த இடத்துல என்னன்னா இலக்கே வைக்காதவங்க தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. இலக்கு வைக்கிறவங்க எப்போ டிஸ்ட்ராக்ட் ஆவாங்கன்னா, ஒரு இலக்கு இல்லை மல்டிபிள் கோல்ஸ் வைப்பாங்க, அதனால டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க ஈஸியாக. அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால மட்டுமே அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபெயிலியர். எஸ், ஏன்னா கன்சிஸ்டண்டா கண்டினியூவா நான் ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது மட்டும்தான் இங்க ஃபெயிலியர். மற்றபடி நீங்க கன்சிஸ்டண்டா கண்டினியூவா ரெண்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. தொடர்ந்து நான் ஒரே விஷயத்துல இருக்கிறாங்க போது ஃபெயிலியர்ன்றது ஒன்றும் இல்லை. ஃபெயிலியர்ன்றது எங்க வரும்னா, நீங்க ஃபெயிலியரே வராது ப்ரோ, ஏன்னா நீ அந்த பாத்துல இருக்க, கத்துக்கிட்டே இருப்ப. ஸோ அதுல வந்து என்ன சொல்றது, தவறுகள் தான் நடக்கும். ஃபெயிலியர் வேற, ஃபால் வேற. ஃபால் அண்ட் அப் நடந்துகிட்டே இருக்கும். விட்டுருங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல டிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகுறீங்கன்றத தெளிவா பார்த்துடலாம். நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்த்த விஷயம் நீங்க செஞ்ச உடனே அதை எதிர்பார்க்குறீங்க, அது உடனே கிடைக்கல. அதனால நீங்க அதை விட்டுட்டு மனம் வந்து வேற இதுல போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போயிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க உங்க கோல்ல ஸ்ட்ராங்கா இல்லை. இன்னொன்னு, உங்க கோல ஸ்ட்ராங்கா இல்ல மீன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, உங்க கோலை டக்குன்னு அச்சீவ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. இதுதான் தவறு. ஏன்னா ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணமே நம்ம அதை வந்து உடனே எதிர்பார்க்கறது. சக்சஸ்ன்றது என்னன்னு சொல்லிடணும்ல, ஃபெயிலியர்னு சொல்லி சக்சஸ் என்னன்னா, நான் முடிவு பண்ண ஒரு விஷயத்துல பயணிக்கிறதா சக்சஸ். அதை அடையிறது சக்சஸ் இல்லை. அதை அடையிற வரைக்கும் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவது தெரியுமா, அதுதான் சக்சஸ். அதை அடைஞ்சாலும் நான் தொடர்ந்து முயற்சி. அதான் சொல்லுவாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி வேகமா ஓடு, ஜெயிச்சவரும் குதிரையோட வேகமா ஓடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றின்றது முடிவல்ல, ஒரு பயணம் சொல்லி மகேஷ் பாபு சொல்லியிருக்காங்க. Success is not a destination. Success is a journey. நீங்க உங்க லைஃப்ல தோல்விக்கு முதல் ரீசன் என்னன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. ஈஸியா டிஸ்ட்ராக்ஷன்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்க பாதையை தாண்டி அடுத்தடுத்த பாதையா போயிட்டு இருக்கீங்க, ஒரே பாதையில பயணிக்காம இருக்கீங்க. இதான் டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ரெண்டாவது, தொடர்ந்து போறதுல எப்பெல்லாம் இந்த நான் சொல்லப்போற அடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல மட்டும் தான் கனெக்ட் ஆகும். நீங்க குவிட் பண்ணிருப்பீங்க, அடுத்து தொடர்ந்து பண்ணிருக்கவே மாட்டீங்க, ஏன்னா வேற ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுல கண்டினியூ பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகுறது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்லை, அது தப்பே கிடையாது. அது நீங்க எடுத்துக்கிறது ஐயோ தப்பு, நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன், என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்றேன். நெவர். உங்கள் லைஃப்பெல்லாம் நீங்கள் வேஸ்ட்லாம் பண்ணல. நீங்கள் நிறைய விஷயத்த அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அர்ப்பணிக்கும் போது அதோட இம்பாக்ட் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஒரு கோரில் போகிறோம். ஏன்னா நான் இப்போ என் மைண்ட் அதில் திணிக்கணும்னு பார்க்குறேன். ஒரே கோரில் போயிடுவோம். அடுத்தடுத்த இது பார்க்கலாம். ப்ரொகாஸ்டினேஷன். அடுத்து ப்ரொகாஸ்டினேஷன் 9th சொல்கிறேன். 9th ப்ரொகாஸ்டினேஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா நாளைக்குன்னு ஒன்று இருக்குமா, ஏன்னா நமக்கே நல்லா தெரியும்
நிறையா நியூஸ் கேள்விப்படுறோம். இதுக்கு அதை எல்லாமாட எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்காதீங்க. தூங்கி எந்திரிச்சா நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அப்போ மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நாள் இன்னைக்கு தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப் மேலே நம்பிக்கை இருக்கு. நான் உயிரோட தான் இருப்பேன், நான் நாளைக்கு பார்த்துருவேன், நான் நாளைக்கு அதை செஞ்சே தீர்க்கமா நம்புறது வேற, நாளைக்கு பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக விடுறதுன்றது வேற. ஸோ இந்த ப்ரொகாஸ்டினேஷன் எல்லா விஷயத்துல இருக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் லுக் பேக் யுவர் லைஃப். உங்க லைஃபை திரும்பி பார்த்தீங்கனாலே நீங்க ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா எப்படிடா நான் ஃபீல் ஆகிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் அதனால நான் என்ன சொல்றேன், ப்ரொகாஸ்டினேஷன் ஈஸியா வந்துடும். ஏன்னா பழகி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இங்க எல்லாமே ஒரு ஹேபிட் ஃபார்ம் தான். ப்ரொகாஸ்டினேஷன் இஸ் அ ஹேபிட். நீங்க அதை பிரேக் த்ரூ பண்ணணும்னா நாளைக்குன்னு ஒதுக்குற விஷயத்த இன்னைக்கு இப்பவே செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரொகாஸ்டினேஷன் கில்டு. அதை வந்து நீங்க எப்படி கில் பண்ணலான்றதுக்கான ஒரு டிப்பு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலையில எந்திக்கலாம்னு சொல்லும் போது இல்ல நம்ம அரை மணி நேரம் கழிச்சு எந்திக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அலாரம் அடிக்கும்போது ஸ்னூஸ் பண்ணிட்டு அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு அடிக்கும்ல, அப்போ எந்திரிக்கலாம் நீங்க நினைப்பீங்க. இந்த இடத்துல நீங்க அதை கில் பண்ணலாம். என்ன தெரியுமா, அலாரம் அடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு நான் எந்திரிச்சிருவேன். இந்த இடத்துல நீங்க ப்ரொகாஸ்டினேஷன் ஸ்டாப் பண்றீங்க. இங்க காலையில நீங்க பண்ணும்போது உங்க ஆள் மனசுல போய் பதிஞ்சிடும், இவன் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண மாட்டான். இதை 21 நாள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 4 மணிக்கு எந்திரிங்க, 3 மணிக்கு எந்திரிங்கன்றதை நான் சொல்லவே இல்லை. நீங்க காலையில 6 மணி 8 மணிக்கு எந்திக்கணும்னு அலாரம் வச்சாலும் அந்த 8 மணிக்கு அடிக்கிற அலாரத்துக்கு எந்திரிச்சிருங்க. அதுக்கடுத்து 1 மணி 2 மணி கழிச்சு போய் தூங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்னூஸ் பண்ண மாட்டேன். நான் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மற்ற என் வேலையை பார்த்துட்டு அடுத்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினாலும் இல்லை. ஏன்னா ப்ரொகாஸ்டினேஷன் எங்க நீங்க சொல்றீங்க, அந்த ஸ்னூஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு எந்திப்பேன், மறுபடியும் அதே ஸ்னூஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். இது நடக்கும். அதுவே ஒரு ஃபெயிலியர் தான். இந்த ஃபெயிலியர் எல்லா விஷயத்தையும் பாதிக்கும். இதே இந்த பேட்டர்ன் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது இது எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்க நாளைக்கும் தள்ளி போற ஒரு விஷயத்தை இன்னைக்கே செஞ்சிருவீங்க. ஏன்னா உங்க மைண்ட் ஆள் மனசுல இருந்து இதாகுது. ஏன்னா சப்கான்சியஸ் தான் காலையில வேக்கிங்ல இருக்கும், தூக்கத்துல இருக்கும்போது சப்கான்சியஸ் விழிச்சிருக்கும். இவன் பரவாயில்லப்பா ஸ்னூஸ் பண்ணாமையே எந்திரிச்சிட்டான் அப்படிங்கும்போது அப்போ இவன் சொல்ற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிருவான். அது நம்ப ஆரம்பிக்கும், உங்க லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா லேசினஸ். ஏன் லேசினஸ் சொல்றேன் அப்படின்னா, மடிதுயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கும், நான் ஷோ பண்றேன் பாத்துக்கோங்க. அணையா விளக்கே கூட அணைய வச்சிரும்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துல பரம்பரையா சேர்த்த சொத்து கூட எப்போ அழியும்னா, எவன் ஒருவன் சோம்பல்ல மடிதுயில் சொல்லுவாங்க. சோம்பல் இருக்கிறவனால நீங்காம, அதாவது எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற விளக்கு கூட அணைஞ்சிரும்னு சொல்றாங்க. 24/7 எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு கூட அணைஞ்சிரும் அவனால. ஏன்னா அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், சோம்பேறி உட்கார்ந்துட்டே இருப்பான். இங்க 2 வகையான சோம்பேறி இருக்கு. ஒருத்தன் ஒரு சில டைம் சோம்பேறியா இருப்பான், திடீர்னு வேலை வந்துச்சுன்னா அவன் இதாயிருவான். ஆனா எப்போதுமே சோம்பேறியா இருக்கான் தெரியுமா, அவனால வாழ்க்கையில அவனும் முன்னேற மாட்டான், அவன் குடும்பமே அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. திருக்குறள் சொல்லுதுப்பா, நான் சொல்லல. இங்க சில விஷயங்கள்லாம் வந்து நான் வெளியில இருந்து படிச்சது, கேட்டது, பார்த்தது தான் நான் சொல்றேன். சில விஷயங்கள் என் லைஃப்ல நடந்ததையும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 3 விஷயம் சொல்லிட்டேன்னா அடுத்த 4வது விஷயம் போலாம். லேசினஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொகாஸ்டினேஷன் வந்துடும். ஓகேங்களா, ப்ரொகாஸ்டினேஷன் வந்துடும், டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவீங்க. இது எல்லாமே ஒரு ஜாயிண்ட் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு எல்லாம் இப்போ நான் சொல்ற 10 பாயிண்ட் ஏதாவது ஒரு விதத்துல ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும். லேசினஸ் அது ஒரு கான்செப்ட். இப்போ 4வது பாயிண்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி. எஸ், ஃபேமிலி ஒரு ரீசன் ஃபெயில் ஆகிறது. ஏன்னா நீங்க ஒரு பாத்துல போவீங்க, இந்த நாளும் நடக்கிறதுக்கான காரணமா கூட இருக்கலாம். சில பேர் ஃபேமிலிக்காக வாழ்வீங்க, நான் உங்களை எந்த விதத்துல வர சொல்ல. பட் தனக்காக உழைக்கணும், ஒரு இலக்கு அடையணும்னு நினைக்கிறவன் எங்க ஃபெயில் ஆகுறான்னா ஃபேமிலின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்கு நான் உழைக்கணும், குடும்பத்துக்கு கமிட்மெண்ட் நான் வைக்கிறேன், அதனால என்னால என் இலக்கை அடைய முடியலன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இங்க வச்சிருவீங்க, அங்க உழைக்க மாட்டீங்க. ஸோ உழைப்பு ஃபுல்லா இங்க போட்டுட்டு இருப்பீங்க, உங்க ஃபேமிலிக்கு அவங்க இலக்கை அடைய மாட்டீங்க. ஸோ அதுக்காகவே நீங்க வந்து அந்த இலக்குல இருந்து ப்ரொகாஸ்டினேஷன், சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இப்போ இதை பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கு ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தப்பு சொல்லவே இல்லை, நான் ஃபேமிலிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் வந்து ஒரு சிலர்லாம் வந்து என்ன யோசிப்பாங்க, ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை குறை தான் சொல்லுவாங்க. என்ன கொடுத்துட்டேன்னு கேட்பாங்க. இது என் ஃப்ரெண்டு லைஃப்ல நடந்திருக்கு, அவன் அடிக்கடி அதை சொல்லுவான். அப்புறம் வந்து முடிவே பண்ணிட்டான், என் ஃபேமிலியில் என்ன கொடுத்தாலும் அதை சொல்லுவாங்க. அவன் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கேட்கும் போதெல்லாம் கொடுத்துருவான். அவன் ஒரு கட்டத்தில் நீ என்ன கொடுத்தேன்னு அவங்க வீட்டில் கேட்பாங்க. இது நிறைய என்னோட ரூம்மேட்ஸ், நான் பயணிச்ச பாதையில் அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாய்ஸ்லாம். ஆனால் ஒரு சிலர் அதை வேற மாதிரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியாது, சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரே நாள் கொடுக்கும்போது அவன் வந்தா அன்னைக்கு ₹1,00,000 கொடுத்தான்னு சொல்லுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக கொடுக்கும்போது அவன் அன்னைக்கு கொடுத்தான், ஆமா கொடுத்தான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சில்லறையாக கொடுத்தா அவங்க மைண்டில் நிற்காது, நீங்களும் ஒரு சில்லறையாக தான் தெரிவிங்க. அதே மொத்தமாக சேர்த்து வச்சு ₹1 ₹2 கொடுக்கும்போது தெரியாது. இதே 1000 10,000 லட்சமாக கொடுக்கும்போது அவன் ₹1,00,000 கொடுத்துருக்கான்ப்பா தேவையான நேரத்தில் இக்கட்டான நிலைமையில, அப்போ உங்களோட ரெஸ்பெக்ட் இருக்கும். இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஒரு ஃபார்முலா பண்ணேன்னு சொன்னாரு, நல்லா இருந்துச்சு. அது நானுமே டெக் எடுத்திருக்கேன், அதை நானும் அப்ளை பண்ணுவேன். ஃபேமிலி ஒரு பெரிய ரீசன் நீங்க சக்சீட் ஆகாம இருக்கிறதுக்கு. உங்க கோல்ல சக்சீட் ஆகிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலி பார்த்துக்கிற இன்கம் எல்லாம் அதில் கூட வந்துடலாம், உங்க லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும், உங்க மைண்டு இதாக இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஃபேமிலி ஒரு பாயிண்டா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் ஃபேமிலிக்காக உழைச்சு அவங்க இலக்காக உழைக்கலாம், நாங்கள் இலக்கு மேலேயே அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அது அடையிலேன்னு வெறுப்பாகவும் இருக்கும், ஃபேமிலியும் விட்டுட்டு போக முடியாம இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன் இருக்கு, ஒத்துக்கிறேன். 5வது பாயிண்ட் போனோம்னா சொசைட்டி. எஸ், ஏன்னா ஃபேமிலிங்கும் போது இந்த ஃபேமிலியை தூண்டுறதே பார்த்தீங்கன்னா சொசைட்டி. அவன் அதை
பண்றான், அவனை இதை பண்ண சொல்லுங்க, இதை ஏன் பண்றான், அதை பண்ண சொல்லுங்கன்னு ஒரு கேங் வந்து நம்ம வீட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணும் நம்ம ஒரு இலக்கு நோக்கி போகும்போது. அதனாலையுமே நம்ம குடும்பத்தாளுங்க நம்மளை வந்து நீ அதை பண்ணாத, குடும்பத்துக்காக உலன்னு சொல்லி நம்மளை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து மற்றவங்க சொல்றதை கேட்கறத தாண்டி நம்ம குடும்பம் சொல்றதை கேட்போம். அதனாலேயே நம்ம கோல்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த சொசைட்டி என்ன சொல்லுன்னா, இன்னைக்கு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க குடும்பத்தோட வச்சுக்கோங்க. உலகம் நல்லா இருக்கணும்னு நினைக்க தப்பே இல்லை, நீங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். ஆனா உங்க கோல் அடையாம அவங்க சர்வ் பண்ண முடியாது. அவங்க என்னமோ சாதிச்ச மாதிரி உங்களை புரணி பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்படி? எனக்கு தெரிஞ்சு சாதிச்ச யாரும் புரணி பேச மாட்டாங்க. சாதிக்கிற அந்த 4 பேர் நம்ம வீட்டுல இருந்து சொல்றாங்கன்னா அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், அவன் அவங்கள விடுங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா வேலையும் இல்லாம வெட்டியா இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க அந்த அந்த ஊர்ல லோக்கல்ல யாராவது இந்த சொந்தக்காரன் அவன் வெறுப்புக்கு, அவன் பிடிக்கல இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வீட்டுல வந்து பத்த வைக்கிறது, அவனை இது பண்ண வைக்காத, இந்த சொசைட்டில இது போனாதான் லாபம், இதை படிச்சாதான் அப்படி, இதை படிச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும், இந்த வேலைக்கு போனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிடுவான். நம்ம பார்க்குற வேலை ஒரு வேலையே இல்லைன்றோம். அதை நம்ம இலக்கு, நம்ம பிடிச்ச நம்ம செய்வோம். ஆனால் அதை பண்ண விட மாட்டாங்க. அந்த சொசைட்டிக்காக நீ வாழாத ப்ரோ. ஏன்னா அந்த சொசைட்டி வந்து நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன்னை வந்து எழுந்து தள்ளும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் புகழ்ந்து தள்ளும். அவன் அன்னைக்கே தெரியும்ப்பா அவன் அப்படி செஞ்சிருவான்ட்டு. இந்த விஷயத்த வந்து இதனால வர ரியல் லைஃப்ல கொஞ்சம் இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பெருசாக நான் பார்க்கல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை சொல்லி அவன் லைஃப்ல அவன் சக்சீட் ஆகுறதுக்கு முன்னாடியும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அவன் பார்த்துருக்கேன். என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட் இல்லைனாலும் உழைக்கிறது ஃபுல்லாக அதுக்கே வரும். அப்போ அவன் உழைப்பான். என்ன இதை உழைச்சிட்டு இருக்கான், படித்த படிப்புக்கு வேலைக்கு போக சொல்ல வேண்டியதானே, இப்படி இருந்தால் எப்படியா, என்ன பண்ணுறது, இப்படி அவன் ஆக்கிலாம் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவன் சரி இதுக்காக படித்த படிப்புக்கு வேலைக்கு போகணுமேனு சொல்லி படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிட்டான். வேலைக்கு போனதுக்கப்புறம் அதே சொசைட்டி என்ன சொல்லுதுன்னா, கையில் பிஸ்னஸ் இதுக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், பிஸ்னஸை பார்க்கலாமேன்னு சொல்லிச்சு. நடந்துச்சு. அங்கே வேலையெல்லாம் பார்த்து அவனுக்கும் ஒரு கட்டத்து மேலே வேலை பார்க்குறதுல வெறுப்பாய், பிஸ்னஸ் இருக்கு அதை வந்து பார்ப்போமேனு பிஸ்னஸ் இப்போ பார்க்குறான். இப்போ வந்து அவன் நிறைய பார்த்துட்டான், எங்கெல்லாம் பார்த்துட்டான், பிஸ்னஸ்லையும் பார்த்துட்டான், ஃபேமிலியில் பார்த்துட்டான், வேலை பார்க்குற இடத்துல பயங்கரமாக பார்த்துட்டான். பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, நான் நேற்று ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்க லைஃப்பை பற்றி அவங்களுக்கு கேர் இல்லைன்னு நினைக்கிறேன். எவனுக்கு அவன் லைஃப்பை பற்றி கேர் இல்லையோ அவன் மட்டும் தான் அடுத்தவன் லைஃபே கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். எவன் ஒருத்தன் தான் லைஃபை கேர் பண்ணிக்கிறானோ அவன் எக்காரணத்தோடு இன்னொருத்தன் லைஃப்ல தலையிடவே மாட்டான். அப்படி தலையிட்டாலும் நீ பண்றது தப்பு, ரைட்டா பண்ணிக்கோ. உண்மையிலுமே நம்ம தப்பு பண்ணா தப்பு பண்ற, ரைட்டா பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்களே தவிர சும்மா வந்து நம்ம லைஃப்ல இன்டரப்ட் ஆகவே மாட்டாங்க. எவனுக்கு வேலை வெட்டி இல்லையோ, தான் லைஃப்ல கேர் இல்லையோ அவன் தான் அடுத்த லைஃப்ல சும்மா நோண்டிட்டே இருப்பாங்க. ஸோ அவன் அடுத்து இப்போ பிசினஸ் பண்ணும்போது தெளிவா இருக்கான். எவன் என்ன சொல்லணும் கேட்கக்கூடாது, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்ட்டு நடந்திருக்கு. இது என் லைஃப்லுமே நடந்திருக்கு. எல்லாம் நம்ம வெளில இருந்து பாக்குறவனுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம என்ன செய்யறோம் எது செய்யறோம், அது ரிசல்ட் கூட இருக்காது. சொல்லுவாங்கல்ல, மூங்கில் மரம் 5 வருஷத்துக்கு எந்த ஒரு செயலும் காட்டாது, அடுத்து அது வளரும் பாருங்க, வேகமா வளரும். அந்த மாதிரி நம்ம செய்யற வேலைகள் உடனே ரிசல்ட் கொடுக்காம இருக்கலாம். மக்கள் எல்லாம் ரிசல்ட், ஃபேமிலி, சொசைட்டி எல்லாம் ரிசல்ட்டுக்காகவே இருக்கும். ஈவன் தோ நீங்க வந்து சொசைட்டின்னு சொன்னதுல நிறைய விஷயம் இருக்கு. 5 ரீசனா, அந்த 5 ரீசன் 6 ரீசன் கனெக்ட் ஆகும். 6 ரீசன் என்னன்னா, மத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது. இது பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ப்ரோ. ஏன்னா இன்னொருத்தன் வளர்றான், எனக்கு முன்னாடி அவன் எப்படி வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு பொறாம வரதை தாண்டி நானும் சரி அவனை மாதிரி உழைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எதுல ஜெயிச்சானோ அதுல போயிட்டு நமக்கு வராத ஒரு விஷயத்த போய் செய்வோம், தோத்துட்டு நிற்போம், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம், இல்லை வந்துருவோம், ஏதாவது நடக்கும். கண்டிப்பா இது நடந்திருக்கு. இல்லை அவன் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு வருஷமா வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் சொல்றாங்களேன்றதுக்காகவும் தாண்டி ஏதோ ஒன்று இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயத்த நான் ஏன் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் நல்லா தானே இருக்கான், அன்னைக்கு தானே கஷ்டப்பட்டான், அப்போ நானும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு வருஷம் கஷ்டப்படுவான். ஒரு வருஷத்துல ஒன்றும் நடந்திருக்காது, அப்படியே தான் இருப்பான். 2 வருஷம் கஷ்டப்படுவான், அப்படியே தான் இருப்பான். ஆனா அவன் மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். காரணம் என்னன்னா, இவங்களும் சரி நீங்களும் சரி என்னைக்கு இன்னொருத்தர் சக்சஸை பார்த்து அவனுக்கு அது ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த விஷயத்துல போனீங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு வருஷத்துல ஆனது உங்களுக்கு 2-3 வருஷத்துல ஆகலாம். ஆனா நீங்க உண்மையிலுமே தொடர்ந்து எல்லாத்துலயும் ஜெயிக்கலாம் ப்ரோ. ஓப்பனா சொல்றேன், நீங்க எந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம். 2 வருஷம் கஷ்டப்படுறீங்க, வளரலன்னு சொல்லல, நிறைய கத்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, அடிபட்டிருப்பீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிருந்தா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நீங்க குவிட் பண்றீங்களா, அது ஒரு பெரிய ஃபெயிலியர். லைக் இந்த இமேஜை பாருங்களேன், ஒருத்தன் 9 அடியில விட்டுட்டு போயிடுறான், அடுத்த ஒருத்தன் வந்து தங்கத்தை தோண்டி அடுத்தவன் வந்து 1 அடியில அதை ஜெயிச்சுட்டு போயிடுறான். ஆனா இதுக்காக 9 அடி போட்டது வேஸ்ட் இல்லை, அவன் இன்னும் 1 அடி போட்டிருக்கலாம். சொல்ல போனா அவனுக்கு மைண்ட் அந்த நேரத்துல ரொம்ப சோர்வாயிரும், நான் ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு முயற்சி பண்றவன் தான் ஜெயிக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு இன்னும் கொஞ்சம் 10 அடி தள்ளியே கூட இருக்கலாமே, ஆனா ஜெயிச்சிடலாம். உண்மையிலுமே நீங்க அதில் கத்துருப்பீங்க, அந்த கத்துக்கிட்ட விஷயத்துக்கு உண்மையா இருந்தீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படின்னா 2 வருஷமா நீங்க பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், 1 வருஷமா 2 வருஷமோ இந்த ஃபீல்ட்ல எவனாம் ஜெயிப்பான் எவனாம் தோப்பான் அப்படின்றது தெரிஞ்சிடும். தாக்கு பிடிக்கிறவன் ஜெயிச்சிருவான். அப்போ எந்த கட்டத்துல இது ஏறும் இறங்கும் தெரிஞ்சிடும். அப்போ அடுத்த வருஷம்
அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கேம் விளையாண்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, நம்ம பேஷனேட்டாக இருக்கும்போது வெற்றியை தோல்வியை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். வெற்றியும் தோல்வியும் அங்கே ஒன்றுமே இல்லை. நீ வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் வெற்றி, அதை பண்ணாமல் விட்றதான் தோல்வி. அதனால நீ பேஷனேட்டாக இருக்கும்போது அதை பண்ணி தான் ஆவ. ஏன்னா அது உனக்கு நிம்மதி தரும், ஏதாவது ஒன்று சம்திங் அது கொடுக்கும், செய்கிறதே தரும். ரிசல்ட்டை பார்க்க போகிறவன் எல்லாருமே ஃபெயிலியரை சந்திப்பான். ஒரு சிலர் தான் அந்த ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் உழைப்பேன்னு சொல்லி உழைச்சு ஜெயிப்பான். அது ஏன்னா அவன் உழைக்கிறான், உழைச்சிக்கிட்டே இருக்கான், அந்த ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் உழைக்கிறான். அது ஒரு இடத்துல வந்துடும். மங்கி பேரடாக்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 7வது ரீசன் போனோம்னா லேக் ஆஃப் மோட்டிவேஷன். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, தோத்த இல்ல அந்த விஷயத்துல ஜெயிக்காத, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா என்னால பண்ண முடியலன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னொன்று சொல்லுவாங்க, எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, சரியான ஒரு கைடு பண்ண ஆள் இல்லை. கைடு பண்ண ஆள் இல்லைன்றது ஒரு ரீசன் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். கைடு பண்ண ஆள் இருந்து கைட் பண்ணியிருந்தாங்கனாலும் மோட்டிவேஷன் என்னை யாராவது தூண்டிக்கிட்டே இருக்கணும், குத்திக்கிட்டே இருந்தால் தான் நான் நகருவேன்னு சொல்ற எவனுமாலும் வளர முடியாது. இல்லை நம்மளை வந்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் என்னை யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது. இதை வந்து என் பேரண்ட்ஸ் பண்ணாங்க, நாங்களும் நீ எவ்வளோ நாள் தான் புஷ் பண்ணுறது அப்படின்னு. நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒன்று நமக்கு இன்ட்ரெஸ்ட் தான், அவங்க புஷ் பண்ணாமே நம்ம அதில் ஜெயிச்சிருவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எத்தனை பேர் புஷ் பண்ணாலும் ஜெயிக்க மாட்டோம். அதனால மோட்டிவேஷன் ஒரு ரீசனாக சொல்றது. நான் நீ ஏன் ஜெயிக்கலன்னு கேட்டா, இல்ல எனக்கு கைட் பண்ண ஆள் இல்ல, எனக்கு வந்து அதை இது பண்ண ஆள் இல்ல, மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு பிக்கஸ்ட் ரீசன். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ரீசன்லேயே பாத்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன்ல கைட் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்றதே பெரிய ரீசன். இது ஒரு பெரிய ஃபெயிலியர். ஏன்னா இதெல்லாம் நீங்க சொல்றதே வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்றீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, குயிக் இது எதிர்பார்க்குறீங்க. அதாவது வந்து குயிக் ரிசல்ட், சீக்கிரமா நான் ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி தோத்து போறது, தோத்து போதான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, ப்ரொக்ராஸ்டினேட். அதுக்கடுத்து அது விருப்பமே இல்லை, அதுல இருக்க ஆர்வமே குறைஞ்சிரும். ஏன்னா இந்த குயிக் ரிசல்ட் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயம் நான் முயற்சி பண்றேன், அதுல நான் அந்த ஒருத்தன் ஒரு வீடியோல மில்லியன் வியூஸ் எடுத்துட்டான், ஒருத்தன் ஒரு வீடியோல 100K வீடியோஸ் எடுத்துட்டான், ஈவன் தான் மானிட்டேஷன் ஆயிட்டான். நான் அதே மாதிரி அதே கண்டென்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனா என்னால ஆக முடியல. நிறைய பேர், ஈவன் நானே ஏன் ஓப்பனா சொல்றேன், நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சேன், இந்த சேனல்ல அது ஒரு ஃபேஸ்லெஸ் சேனல். ஒருத்தன் இப்படி கண்டென்ட் போட்டு மில்லியன் வியூஸ் எடுத்துட்டானே, மானிட்டேஷன் பண்ணிட்டானே, நானும் அதை ஆரம்பிச்சேன், ஒரு வீடியோ போட்டேன், இல்ல 2 3 இல்ல இப்போ வரைக்கும் இல்ல அது முயற்சி. ஆனா அது நான் அப்போ வந்து எனக்கு அது மைண்ட்ல விட்டேன், ஒரு 3 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வரலையேன்னு விட்டுட்டேன், ஏன்னா தோத்துட்டேன். அண்ட் அப்புறம் தான் இப்போ ரீசெண்டா நான் நேற்று வீடியோ செகண்ட் டே வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இக்கிகாயை பத்தி பேசியிருப்பேன்னா, அதுலதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து ரிசல்ட்டுக்காக ஓடும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம் தான். ஏன்னா வெற்றிங்கிறது என்னன்னா, இந்த ரிசல்ட் அடையிற வரைக்கும் பண்ற முயற்சி வெற்றி. ஆனா அந்த விஷயம் எனக்கு இதுலயே கிடைச்சிடணும்னு ஒரு வீடியோல 2 வீடியோ கிடைச்சிடணும்னா லக்கு வேணும், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். டைம் இருக்கு, லக் இருக்கு, அதை தாண்டி அந்த நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு சம்திங் பேக்ல இருக்கு. ஏன்னா அதே கண்டென்ட், அதே SEO, அதுல போட்டிருக்க டைட்டில், அதுல போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷனை நீ காப்பி பேஸ்டிங்க பண்ணாலும் உனக்கு ஒர்க் ஆகாது. அப்போ அது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு, நீ அதை விட்டுரு, டோட்டலா விட்டுரு. நீ எவ்வளோ இன்வால்வா அந்த ப்ராசஸை பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக நீ போடுற எஃபோர்ட், அதோட நீ ஸ்பெண்ட் பண்ற டைம், அதை நீ ஏன் பண்றன்ற ஒயின்ற ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்தாலே அது கொடுக்குற ரிசல்ட்டை நம்பி நீ போக மாட்டேன், அதை செய்யறதே உனக்கு நல்லா இருக்கும். ஸோ குயிக் ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே ஃபெயிலியர் ஆவாங்க. அண்ட் நீ உன்னோட இலக்கிலுமே குயிக் ரிசல்ட் எதிர்பார்த்து திரும்ப ஃபெயில் ஆயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். வேண்டாம், குயிக் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க லைஃப்ல. அதுக்காக நான் வந்து 1 மாசத்துல அடையும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உன்னோட ஸ்டெப்ஸ் வை, 1 வருஷத்துல நான் அடையும் நினைக்கிறேன், 5 வருஷத்துல நான் இந்த லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நிறைய பேர் என்னன்னா இலக்கு நிர்ணயிக்கிறாங்க, தப்பே சொல்லல. ஆனா இலக்கு உன்னை சேஞ்ச் பண்ணுதா, உன் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணுதான்னு பாரு. நீ என்னன்னா நீ அதுவா மாறணும் தான் நினைக்கணும். ஓகே, இது 9th பாயிண்ட் வச்சுக்கலாமே. நீங்க எல்லாம் தப்பான இலக்கை சூஸ் பண்றீங்க. எஸ், 9th பாயிண்ட், யூ ஆர் சூசிங் ராங் கோல்ஸ். எஸ், ஏன்னா இலக்கு வைக்கிறீங்க. இப்போ லைக் என்ன, நான் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும்னு நினைக்கிறது ஒரு இலக்கு. கண்டென்ட் கிரியேஷன்ல நான் வைக்கிறது ஒரு இலக்கு. நான் உண்மையிலுமே என்ன இலக்கு வைக்கணும்னா, அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற ஒருத்தனோட ஸ்கில்ல தான் நான் இலக்கா வைக்கணும். ஆனா நான் அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் போடுற ஒவ்வொரு வீடியோ 1 வியூஸ் போச்சுன்னா என் மனநிலை எப்படி இருக்கு வச்சு பாருங்களேன். 40 வியூஸ் போச்சுன்னா என் மனநிலை எப்படி இருக்கு? என்னோடதுன்னு உங்களை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இதுல நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த மட்டும் 1 லட்சம் சம்பாதிக்க, ஆனா இன்னைக்கு 10 ரூபா தான் சம்பாதிங்க, இல்ல 500 தான் சம்பாதிங்க, அதுவும் செலவாயிருது. அப்புறம் எப்படியும் நீங்க அந்த 1 லட்சத்தை நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே மோட்டிவேஷன் லேக் ஆயிரும், அப்புறம் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ண டிஸ்ட்ராக்ட் ஆயிருங்க, வேற என்ன இதுல அந்த வாய்ப்பு கிடைக்குது அங்க போயிட்டே இருப்பீங்க. கரெக்டா குரங்கு மனம் வந்துடும் அந்த இடத்துல. ஆனா இதுவே நீங்க அந்த கேரக்டரா சேஞ்ச் பண்ண நினைச்சிட்டீங்கன்னா, சேஞ்ச் ஆகணும்னு நினைச்சுன்னா, அதாவது 1 மில்லியன் வியூஸை அச்சீவ் பண்ற அந்த கேரக்டர், அந்த ஸ்கில்ல நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு அதுக்காக முயற்சி பண்றேன்னா, இந்த 1 வியூஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த வீடியோக்கு 1 வியூஸ் தான் வந்திருக்கு, நான் இப்போ இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நான் இன்னும் அந்த ஸ்கில்லை அச்சீவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த ஸ்கில்லுக்காக நான் முயற்சி பண்ணும்போது அதோட ரிசல்ட் என்ன, அந்த வியூஸ் தான் தரும். மில்லியன் வியூஸ் வர வரைக்கும் நான் இன்னும் ஸ்கில் ரெடி ஆகல, அப்போ என் ஸ்கில்லை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றலாம் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஆனா இதே நான் அந்த ரிசல்ட் வரணும்னா அதை நோக்கி நான் போகணும். எப்போ வந்து நான் அதை நோக்கி போகணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்றோமோ அங்கதான் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் தான் பயணிக்கணும். அந்த இலக்கு வா வா வா, அந்த கோவா படத்துல டவல் கம்
டவல் கம் டவல் வராது. ஐ எம் கோ டு டேக் டவல். என் இலக்கங்க இருக்கா, நானும் அதை நோக்கி போகணும். ஓகேவா? அந்த இலக்கை நான் தப்பா வச்சிருக்கேன்னா எப்படி நான் அதை நோக்கி போவேன்? அந்த இலக்கை நான் அடையணும்னு வச்சிருக்கேன்னா அது என்னை அடையணுமா, நான் அதை நோக்கி போகணுமா? நான் தான் அதை நோக்கி போகணும். அப்போ இந்த காமன் சென்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்க தான் சேஞ்ச் ஆகணும். அந்த இலக்குக்காக அர்ப்பணிக்கணும், அந்த இலக்குக்காக மாறணும். அது எப்படி? இப்போ அந்த இலக்கு வந்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் எவன்கிட்ட எல்லாம் இருக்கோ அவனை நோட்டீஸ் பண்ணுங்க. அவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அவன் கண்டென்ட் எப்படி இருக்கு, அவன் என்ன மாதிரி குவாலிட்டியா கொடுக்குறான், எதனால அவனை ஃபாலோ பண்றாங்க, அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ட்ரெயின் அப் ஆகணும். ஸ்டோரி டெல்லிங்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சேனல்ல. இப்போ நான் போடுற எல்லா கண்டென்ட்டுமே நான் வந்து என்னைக்கு என் பேச்சை கேட்டு அந்த மில்லியன் வியூஸ் வரப்போகுதுன்றதுதான் மேட்ரு. அதுக்கடுத்து நம்ம அதை அப்கிரேட் பண்றது வேற. ஆனா இல்ல இந்த கண்டென்ட் எல்லாம் மில்லியன் வியூஸ் போகணும், அதை எடுத்து பேசினாலும் மில்லியன் வியூஸ் போற கண்டென்ட் எல்லாம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு இந்த ஃபீல்ட இருக்கணும்ல, அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஆனா ஸ்டோரி டெல்லிங் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கிரேட் ஸ்டோரிஸ் கம் ஃப்ரம் கிரேட் ஸ்டோரி டெல்லர். நெவர். கிரேட் ஸ்டோரி டெல்லர் டெல்லிங் எ ஸ்டோரி இன் கிரேட் வே. அவன் எந்த ஸ்டோரி சொன்னாலும் கிரேட் வேல சொல்லுவான். ஓகே, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. இதுதான் வந்து கேஜிஎஃப்ல அந்த டைலாக் வரும்ல, அதை தான் நான் வந்து இப்படி மாத்தினேன். ஏன்னா பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து பவர்ஃபுல் பீப்புள் சேஞ்ச் எ பிளேஸ் இன் பவர்ஃபுல்ன்ற மாதிரி ஒரு டாபிக் டைலாக் வரும். நான் வேணா அதை ஆட் பண்றேன். Powerful people come from powerful places. History was wrong. Powerful people make places powerful. இந்த டைலாக் தான் அது. ஸோ அந்த மாதிரி நான் அந்த இடத்துக்கு போனா பவர்ஃபுல் ஆகலாம் நினைப்பாங்க. ஆனா அந்த பவர்ஃபுல்லான பீப்புள் தான் அந்த இடத்தையும் உருவாக்கி இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி நம்மளா மாறணும்னு நினைக்கணும். என்னைக்கு அதை நினைச்சு அதுக்காக நம்ம எஃபோர்ட் போடுறோமோ, அது நம்ம பிடிச்சி பண்றோமோ, ரசிச்சு பண்றோமோ, அன்னைக்கு கண்டிப்பா அது வந்துடும் ஒரு நாள். ஸோ இது 9th பிக்கஸ்ட் ரீசன், செட் அ ராங் கோல். நான் அந்த கோலை செட் பண்ணிட்டேன். அதாவது டெய்லி பார்க்க அந்த இலக்குனா அந்த இலக்கை பார்க்கும்போது நீங்க நினைக்க வேண்டியது நான் அந்த பர்சனா மாறணும், அந்த கேரக்டரா மாறணும், ஏன்னா நான் அதுக்கு மாத்திக்கணும், எதுக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கணும், அப்ப நான் அதை நோக்கி போகணும் அப்படின்றத மட்டும். அதாவது நீங்க எழுதி வைக்கிறதுல வந்து நான் இது ஆகணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இத்தனை ஃபாலோவர்ஸ் வரணும், இல்லைன்னா இவ்வளவு சம்பாதிக்கணும்னா பிசினஸ்ல சம்பாதிக்கணுமா, ஸ்டார்ட் அப்ல சம்பாதிக்கணுமா, கான்டென்ட் கிரியேஷன் சம்பாதிக்கணுமா, எப்படினாலும் சம்பாதிக்கலாம். எந்த வேலையில நீங்க சம்பாதிக்க போறீங்க, யாரா இருந்து அதை சம்பாதிக்க போறீங்கன்றத மென்ஷன் பண்ணுங்க பக்கத்துல. ஐ எம் அ கிரேட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு போடுங்க. கிரேட் ஸ்டோரி டெல்லர் என்ன பண்ணுவாங்களோ அதை நீங்க டெய்லி செய்யணும். அவ்வளவுதான், சிம்பிள். அவங்க என்ன சொல்லுவாங்க, டெல்ஸ் எ ஸ்டோரி இன் கிரேட் வே. கிரேட் வேனா என்ன? ஸ்டோரியை சொல்றதுக்கான விதங்கள் நிறைய விதங்கள் இருக்கு. அதுல ஒரு நல்ல சிறந்த விதத்தை அவங்க பயன்படுத்த கத்துக்கிட்டாங்க. அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா கண்டென்ட்லயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கண்டென்ட் 80% ஆஃப் கண்டென்ட் ட்ரெண்டிங் இல்லாத கண்டென்ட்ல எல்லாமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம், மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா அதுல நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். நீங்க பாக்குறீங்கன்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா இந்த வீடியோ நான் இவ்வளவு ஃபுல்லா பார்த்தேன்னு கேட்டு பாருங்க. அவன் சொன்ன விஷயங்கள்ல நீங்க ஸ்டார்டிங்லேயே கனெக்ட் ஆயிருவீங்க. அதனால உங்களால எண்டு வரைக்கும் அதை பார்க்காம இருக்க முடியாது. அதுலயும் எண்ட்ல ஸ்கிப் பண்ணலாம்னு போகும்போது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாமோ உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. அது அவங்க வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது, அதனால தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஸ்டோரி டெல்லிங்ல மாஸ்டர் ஆகல. இது ஒரு பிக்கஸ்ட் ரீசன். இன்னொன்று, ட்ரெண்டிங்கா சொல்லும் போது கண்டிப்பா எல்லாரும் இந்த விஷயத்தை என்னன்னு கேட்கறதுக்காகவே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் மேக்கிங் ஏ ஸ்டோரி இன் குட் வே, கிரேட் வே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதை நான் இதுக்காக சொல்றேன். இதை நீங்க எல்லா விஷயத்திலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிசினஸ்ல, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, டிஎன்பிசில, எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு அச்சீவ் இட். லாஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ரீசன், குரங்கு மனம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இலக்க மாத்திக்கிட்டே இருக்கிறது ரிசல்ட்டுக்காக. எஸ், எல்லாமே சொன்னதுதான். அதோட கனெக்ட் ஆகிற இந்த விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இந்த தப்ப அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சூஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஐஏஎஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்தா நல்லா இருக்குமே, அப்ப நான் ஐஏஎஸ் ஆயிடுறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் சயின்டிஸ்ட பார்க்கும்போது இவங்க லைஃப் நல்லா இருக்கப்பா, இப்படி ஆயிடலாமே. யூடியூபரை பார்க்கும்போது இப்படி ஆயிடலாமே, அப்படி ஆயிடலாமே. நமக்கு தெரிஞ்சவங்க கூட இருந்து ஒருத்தன் வந்து கவர்மெண்ட்ல போய் நல்லா இருக்க நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிடலாமே. ஆனா அதுக்கு முயற்சி எதுவும் நான் பண்ணல. அது ஒரு பெரிய ரீசன். அதுதான் ஃபீல். அப்புறம் ஒரு விஷயத்தை எடுத்து அதுல போகும்போது தான் அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்மளால அதை ஃபாலோ ஒபே பண்ணவே முடியாது. அப்போதான் நான் வந்து என் லைஃப்ல டர்னிங் பாயிண்டா பண்ணது குரங்கு மனம்ன்ற ஒரு இது. என்னை வந்து ஃபெயிலியர், என்னோட இலக்கு அடைய விடாம, என் பேஷன் அடைய விடாம, என்னோட கீழே அடைய விடாம நிறைய பண்ணுச்சு. நான் தப்பு சொல்ல, ஏன்னா அதை நான் கடந்து வந்தேன். என்னால உங்ககிட்ட இப்ப அதை சொல்ல முடியுது. நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மனம் கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்திலயோ, நம்மளை சுத்தியோ, நம்ம சமுதாயத்திலயோ முன்னாடிலாம் ஒரு நியூஸ் வர்றது ரொம்ப ரேரா இருக்கும். 90s 2Kலயே ஸ்டார்டிங்ல. ஆனா இப்போ வந்து போன்ல டக்குன்னு ஒரு நியூஸ் வந்து 20 வயசு பையன் ஜெயிச்சிட்டான், 2 கோடி சம்பாதிக்கிறான், 22 வயசா 6 கோடி சம்பாதிக்கிறான் அப்படின்ற நியூஸை நீங்க டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸா ரீல்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கில்ட்டி வரும். அப்ப நான் அதுவும் ஆயிரலாமா அப்படின்னு வரும். இந்த 10 ரீசன் தான் நிறைய ரீசன் இருக்கு. ஈவன் தான் இந்த கில்டு, இவெல்லாம் செய்யறான், அவெல்லாம் செய்யறான், ஏன் நம்மளால முடியாதான்னு சொல்லி கூட நம்ம அந்த இலக்கம் மாற்றுறோம். அந்த இலக்கம் மாத்துறது ஒரு பெரிய விஷயம். அந்த இலக்கம் மாத்துறது பெரிய ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு ரீசன்.
அதனால இந்த இது தப்பு பண்ணாதீங்க. இதை நீங்க எப்போ உங்க மைண்ட் இதுக்கு மாறும் அப்படின்னா, இக்கிகைன்ற புக்கை படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகுறது இருக்கு. ஏன்னா நான் பண்ற விஷயம் வேல்யூ இல்லையோ ஒர்த் இல்லையோ நினைக்க தோணும். இது எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வச்சுக்கிறேன், எனக்கு அது ஈஸியா இருக்கும் சொல்றதுக்கு. நிறைய கான்டென்ட் கிரியேட்டர் வந்துகிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க, லாஸ்ட் கணக்கெடுப்பை வச்சு நான் சொல்றேன். ஆனா இல்ல ஒரு 3 கோடி பேர்கிட்ட ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு, ஆனா 3 கோடி பேர் வந்து ஆக்டிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 3 கோடி பேரும் ஒருத்தரோட வீடியோஸை பார்க்கறதே இல்லை. 3 கோடி பேருக்கும் ஒருத்தனை தெரியவே இல்லை. மதன் கௌரியை தெரியாத பீப்புள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். இந்த கான்டென்ட் கிரியேஷன்ல வந்தவங்க எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈவன் ரஜினிகாந்த் தெரியாத பீப்புள் கூட நான் பார்த்திருக்கேன். ஸ்லம் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஓ இவர் தான் மதன் கௌரியா, இவர் தான் கிரியேட்டரான்னு கேட்பாங்க. கிரியேட்டர்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி தெரியாத பீப்புளும் இருக்காங்க. அதனால நீங்க என்ன நினைக்கலாம்னா, நான் வந்து ஃபேமஸ் ஆயிடுவேன், எல்லா பீப்புளுக்கும் எனக்கு தெரியும். நெவர். காந்தியை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. காந்தி நோட்டை பயன்படுத்தி காந்தி தெரியாதவங்க இருக்காங்க. அவங்க படிப்பறிவில் எழுத்தறிவில். அதான் சொல்றேன், அவங்களுக்குலாம் நீங்க தெரியணும்னு அவசியமா தேவையில்ல. ஸோ இலக்கை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற டாபிக் எங்கேயோ மாறி போயிடுச்சோ. கான்டென்ட் கிரியேஷன் சொல்றதுனால இவன் பெட்டரா பண்றான், அவன் பெட்டரா பண்றான்னு இதை ரஜினிகாந்த் சொல்லிப்பாங்க. உன்னோட ஒன்று பெட்டரா வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதுதான். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. அதனால நீங்க என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு விஷயத்துல எப்படி சிறப்பா பண்ணலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதை மட்டுமே பண்ணுங்க. அதே லைஃபா பாருங்களேன். ஐஏஎஸ், அவர் லைஃப் ஃபுல்லா அவர் ஐஏஎஸ் தான். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஐஏஎஸ் தான். ரஜினிகாந்த் அதை விட்டுட்டு வேற எதுவும் பண்ணல. நல்ல வர வருமானத்தை வச்சு பிசினஸ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்தை தானே அர்ப்பணிச்சாங்க. அந்த அர்ப்பணிப்பு தான் வேணும் எல்லாத்துக்கும். இப்போ சொன்ன இந்த 10 ரீசனையும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சூஸ் அ ஒன் நீஸ். அதுதான் கஷ்டம். ஏன்னா என் லைஃப்ல நான் அதை பண்ணாம விட்டதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ண ஒன்றும், இனிமேல் நான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணி ஆகணும். என் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு உழைக்கிறோன்றதான், அர்ப்பணிக்கிறோம், கத்துக்கிறோம், அந்த விஷயத்தை அட்டாச் ஆகிறோம் அப்படின்றது மட்டும்தான். அட்டாச் மீன்ஸ் அந்த விஷயத்துக்காக நம்ம செய்யக்கூடிய செயல். அதை நீங்க இக்கிகை படிக்கும்போது நல்லா டீப்பா தெரிஞ்சுக்கலாம் நான் நம்புறேன். ஸோ உங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி நீங்க மற்ற விஷயம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுங்க. அதுக்காக பண்ணுங்க. அந்த விஷயத்துல ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அந்த விஷயத்துல மத்தவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு யார் கிரிட்டிசேஷன் பார்க்காதீங்க. ஈவன் கிரிட்டிசமே ஒரு பெரிய கான்செப்ட் தான். அது எல்லாமே தான் சொன்னேன். அவங்க மாறுன்னு சொன்னா மாறிடுவீங்க அப்படின்னா, அவங்க கிரிட்டிசம் பண்ணுவாங்க, அதுக்கு மாறிடுவீங்க. அது ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர். அவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான்னு சொல்லிட்டே மாறிடுவீங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய ரீசன் இருக்கு. இது ஒரு பார்ட் 2ல வேணா இன்னொரு வேற ஒரு 10 விஷயம் பார்க்கலாம். யார் என்ன நினைச்சாலும் இந்த ஒரு விஷயத்த நான் செய்யணுன்றதுக்காக மட்டும்தான் செய்யறேன். புக்கு படிக்கணுன்றதுக்காக தான் படிக்கிறேன், எழுதணுன்றதுக்காக தான் எழுதுறேன், வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எடுக்கிறேன், இதை போடுறேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. ரிசல்ட்டை பார்த்து மென்டல்ல ஏத்திக்காதீங்க. மைண்ட்ல நீங்க எதை ஏத்திக்கீங்களோ அதான் உங்க லைஃபை போட்டு பாதிக்கும். ஏன்னா உங்க உலகன்றது இந்த உடம்புக்கு வெளியே இல்லை, இந்த உடம்புக்குள்ள. உங்களை போட்டு சாகடிக்கிறதுலாம் என்ன, உங்க தாட்ஸ் மட்டும்தான் உங்களை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் செஞ்சுட்டான், இவங்க சொல்றாங்க. அதை நீங்க திரும்ப நினைக்கும் போது தான் நடக்கும். நீங்க அதை நினைக்காம இருக்கணும்னா டிஸ்ட்ராக்டே ஆகுறீங்க. அந்த தாட்ல இருந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும், தாட்ல இருந்து ஆகுது லைஃப்ல ஆகுறீங்க. ஸோ அந்த தாட்டை நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஓகே, ஆமா நான் நினைச்சேன், நான் அச்சீவ் ஆகலாம், ஒத்துக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணிவாங்க. தாட்டை ஏத்துக்கோங்க. அது வரும் போயிடும். ஆனா தாட்டு தான் உங்க வாழ்க்கைங்கும் போது நீங்க வந்து மற்றவங்களுக்காக வாழாம உங்களுக்காக வாழாம எதை நீங்க செஞ்சா சந்தோஷமா இருப்பீங்க, உங்க மனசு அமைதியா இருக்குமோ அதை நோக்கி போங்க. ஐடென்டிஃபை யுவர் பேஷன். இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.